இந்த செவ்வாய் பயிற்சி துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுலயும் துலா ராசி இப்போ எல்லார் சொல்றதையுமே கேட்டுட்டு, ஏன்னா குரு பெயர்ச்சி டாப், சனி பெயர்ச்சி டாப். அவங்க தான் ஜாக்பாட். அதுல நோ டவுட்டுங்க. ஆனா இந்த செவ்வாய் அவங்களையே பார்த்துட்டு இருக்கு தன்னுடைய 4ஆம் பார்வையா. அப்படி இருக்கும்போது 4ஆம் அப்படின்னா வந்து முதல்ல சொல்றது சுகம். அதே மாரி குடும்பத்தாருடன் ஒரு சண்டை சச்சரவு வர்றதுக்கோ, தேவையில்லாம ஒரு கிளாஷஸ் குடும்பத்துல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 மணிக்கு நான் கிளம்பணும்னு நேத்து 10 தடவ சொல்லியிருப்பாங்க. ஆனா, இவங்க 8:15 வரைக்கும் டிஃபன் சாப்பிடவே வராம இருப்பாங்க. அப்ப அம்மா வந்து, "என்னடா நீ இப்படி லேட் பண்றன்னு" சொன்னா, இங்க எரிச்சல் ஊட்டி தட்டையே தூக்கி வீசிட்டு போற மாரி. அந்த சுகம் அந்த இடத்துல கெடும்போது, எல்லா விஷயத்தையும் சுகம் கெடும். அப்ப 63 நாட்கள் என்ன சொல்லுவாங்க துலா ராசி? "என்னடா இது எல்லாமே சூப்பர் சூப்பர்னாங்க. எல்லாம் இப்பதான் புட்டுக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, அலைச்சல் அதிகமா இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு. ஸோ, இப்ப ஜாலின்ற ஒரு விஷயத்த இழக்க வைக்கும். அதனால தூக்கம் தொலையும். தயவு செஞ்சு நல்ல டைமுக்கு தூங்குங்க. பொறுமையா செயல்படுங்க. காரம் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. 7ஆம் வீடுன்றது முருகன். ஸோ, முருகனுடைய பழைய கோயில்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா போயிட்டு வாங்க. அரளி மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாந்தத்த குடுக்கும்.